உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் tnecor.com மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம். தோழர்களே, இந்த மாநாடு பற்றி தகவல் தெரிந்ததற்கு பிறகு நம்முடைய இந்த துணைக்கண்டத்தில் வாழக்கூடிய பிற தேசிய இனங்களை சார்ந்த இயக்கங்கள், மொழி உரிமை சார்ந்த இயக்கங்கள் இந்த மாநாட்டிற்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். அந்த வாழ்த்து செய்திகளை படித்துவிட்டு அதன் பிறகு என்னுடைய உரைக்கு போகிறேன். பங்களா போக்கோ என்றிருக்கிற வங்காள இன உரிமை போராடுகிற அமைப்பு, அதன் சார்பில் அதனுடைய பொதுச் செயலாளர் கர்கா சாட்டர்ஜி வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார். டிஆர் பி மணியரசன், Bangla POCO, the National Organization of Bengalis in India, wishes success to the conference of Tamil Desiya Periyakam. Let us fight for a true federal India, enshrining federalism at deepest core of the Constitution of India. Stop delimitation, stop Hindi imposition. Bangla POCO எங்களுடைய அமைப்பு, வங்காளிகளுடைய தேசிய அமைப்பு. இந்த அமைப்பின் சார்பில் தமிழ் தேசிய பேரியக்கம் நடத்துகிற இந்த மாநாட்டிற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு உண்மையான கூட்டரசாக இந்தியாவை மாற்றியமைப்பதற்கு, கூட்டரசில் இருக்க வேண்டிய உரிமைகளை எல்லாம் தேசிய இனங்கள் பெறுவதற்கு, அதை உண்டாக்கிய அரசமைப்பு சட்டமாக இந்தியாவை மாற்றுவதற்கு நாம் இணைந்து பாடுபடுவோம் என்று வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். நாகாலாந்திலிருந்து நாகா மக்கள் இயக்க மனித உரிமை அமைப்பிலிருந்து நம்முடைய மாநாட்டிற்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். சாலிடாரிட்டி மெசேஜ் ஃபார் கூட்டரசு கோட்பாடு கான்ஃபரன்ஸ். It is a great honor for the Naga people's movement for human rights to extend our best wishes to the one-day special conference of Koottarasu Kotpadu Federal Theory, which is being held on 10th May 2025 at Thanjavur. And also a great privilege for us to be able to convey our solidarity with the Tamil people, who are undeniably an inspiration to all struggling people and resistance movement across the world, for your relentless fight for our rights and identity, which is the foundation of peace and justice for all humankind, which is also universal human rights for all people of the world, as enshrined in the Universal Declaration of Human Rights as declared by the United Nations. நீங்கள் நடத்துகிற கூட்டரசு கோட்பாடு மாநாடு உங்களுக்கான உரிமை மாநாடு மட்டுமல்ல, ஐநா உலக சாசனத்தில் ஏற்கப்பட்ட ஒவ்வொரு தேசிய இனத்தின் அடையாளம், ஒவ்வொரு தேசிய இனத்தின் உரிமை, அவற்றை பெறுவதற்கான இடைவிடாத போராட்டத்திற்கு உந்து சக்தியாக உங்களுடைய தீர்மானங்கள் விளங்கும். தமிழ் தேசிய இனம் இந்த துணைக்கண்டத்தில் போராடுகிற எல்லா இனங்களுக்கும் முன்னோடியாக உந்து சக்தியாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த மாநாடும் அப்படி அமைய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அவர் தொடர்கிறார். I understand from your letter that you are organizing this crucial state level one-day special conference to delve into the theory of transforming India into truly federal republic, to which I must say that people of the rest of India ought to thank you from the very sense of the term, since this is perhaps the only way to salvage India, which is on the verge of breaking into pieces, which once proudly boasted of a nation known for its pluralism, secularism and unity in diversity, but now shattered by narrow domestic walls, owing to the arrogance of religious fundamentalism and utter disgust for fellow Indians who speak diverse languages and practices various faith and belief. பல்வேறு நம்பிக்கைகள், பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களை ஒற்றை தேசம் என்ற வகையில் அடிமைப்படுத்துவதற்கான முயற்சி வேறு எந்த காலத்தையும் விட இப்போது தீவிரப்பட்டிருக்கிற நேரத்தில் உங்களுடைய இந்த முயற்சி இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும் அதிர்வுகளை உண்டாக்கும் என்பது நிச்சயம். அதிலே நாங்களும் பங்கு பெறுவோம் என்பதை சொல்லிக் கொடுக்கிறோம். And regardless of the circumstances we are faced with, all the truth of the matter and goodwill of the solidarity people who fight for what is just and right, that will prevail at the end of the day, will all good wishes and warmest regards and international solidarity. பல தேசிய ஒருமைப்பாட்டை இந்த மாநாட்டுக்கு எங்கள் தேசிய இனத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் and sovereign identities each respected and empowered. இப்போது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற மிக முக்கியமான பிரச்சனையில் எல்லா அதிகாரங்களும் மையப்படக்கூடிய நிலையில் ஒவ்வொரு தேசிய இன அடையாளங்களும் தேசிய இன வேறுபாடுகளும்
ஒற்றைத்தன்மைக்கு திணிக்கப்படுகிற நேரத்தில் இந்த மாநாடு இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு உண்மையான வழிகாட்டக்கூடிய மாநாடாக அமையும் என்பதை நான் நம்புகிறேன். இப்போது இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு அந்தந்த தேசிய இனத்தின் இறையாண்மை, அந்தந்த தேசிய இனத்தின் அடையாளம், அந்தந்த தேசிய இனத்தின் அதிகாரம் பாதுகாக்கப்படுவது, அதன் மூலமாக அதனுடைய அடிப்படையில் ஒரு கூட்டாட்சி நிறுவப்படுவது என்பது, கூட்டரசு நிறுவப்படுவது என்பதுதான் இப்போது இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்பதை கண்டறிந்து நீங்கள் முன்மொழிகிற இந்த தீர்மானம் என்பது இந்த நாட்டினுடைய நீதி, சுயத்தன்மை, சமத்துவம் என்பதை பாதுகாக்கும் என்பதை நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் என்று ஜக்மோகன் சிங் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அஸ்ஸாமிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள் சார்பிலும் அஸ்ஸாமிய இன உரிமை சார்பிலும் போராடி கொண்டிருக்கிற அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய உதயன்குமார் கோகோய் அவர் அனுப்பியிருக்கிறார். ஆன் பிகாஃப் ஆஃப் அசாம் ஜாதி பபாதி யுபா பரிஷத், I extend my warmest greetings and best wishes to you and all members of Tamil Deshiya Periyakam for upcoming Koottarasu Kootpaadu conference scheduled to be May 2025 at Thanjavur. Though geographically distant, our organizations share common aspiration in preserving cultural heritage, advocating for the rights and autonomy of our respective communities. The struggles faced by cultural linguistic minorities across our nation often mirror each other, creating natural bonds of solidarity that transcend regional boundaries. நான் புவியியல் எல்லையிலே ஒரு கோடியில் இருந்தாலும் கூட, உங்களுடைய பண்பாட்டோடு நேரடி தொடர்பில்லாமல் இருந்தாலும் கூட, இந்த பண்பாடும் மொழியும் ஒடுக்கப்படுகிற ஒரு இனத்தை சார்ந்தவர் என்ற வகையில் உங்களுடைய வலி எனக்கு புரிகிறது. நான் இங்கிருந்து என்னுடைய சகோதர பாசத்தை எங்கள் மக்களின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். I deeply appreciate the tireless efforts of Tamil Deshiya Periyakam in championing the cause of Tamil identity, language, cultural preservation. The Koottarasu Kootpaadu Conference represents an important platform for dialogue and strategic planning towards achieving greater autonomy and recognition for Tamil people. I am confident that the deliberation and resolutions from this conference all mark significant progress in your movement journey. இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானம் திசை வழிகாட்டியாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அமைப்பை பற்றி நான் அறிவேன். நீங்கள் தொடர்ச்சியாக தமிழர்களுடைய உரிமைக்காக, தமிழர்களுடைய அடையாளத்திற்காக, மொழி உரிமைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய திசை காட்டல் இந்த தீர்மானம் என்பது எங்களுக்கும் பயன்படும். அந்த வகையில் எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய தீர்மானமாக அது அமையும் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி உதயன்குமார் கோகோய் அனுப்பியிருக்கிறார். அடுத்து மேற்கு வங்காளத்திலிருந்து மனோரஞ்சன் பப்பாரி அங்கே மேற்கு வங்காளத்தினுடைய உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர். It was P. Maniyarasan. It was a great feeling to have a telephone conversation with you while my friend, அவர் பேசியிருப்பார் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட, while my friend Jeeva Dani from நாம் தமிழர் பார்ட்டி was visiting me in Calcutta. கல்கத்தாவுக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜீவா டானி வந்தபோது உங்களோட இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். தொடர் மணியரசனுக்கு அவர் எழுதுகிறார். உங்களோடு பேசியதை உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று அவர் நினைவூட்டுகிறார். In this letter, I wish to extend my wishes to one-day special conference, Koottarasu Kootpaadu Conference, dated 10th to 2025 in Thanjavur. We are now living in a situation where centralized policies are highly eroding the rights of each state, including West Bengal. I understand that the conference aims to delve into the theory of federalism and strategize towards transforming India into a truly federal republic, necessitating amendments to the Indian Constitution. I am confident that Koottarasu Kootpaadu Conference will add strength and marching towards true federal India. I wish all the very best for the conference and look forward to hearing more on key discussion and conference. இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானம் மேற்கு வங்காள மக்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை அளிக்கும். இது உண்மையான கூட்டாட்சியாக இந்திய குடியரசை மாற்றுவதற்கான திசை காட்டும் தொடக்க புள்ளியாக இது அமையும். இந்த மாநாட்டில் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தை எல்லோருக்கும் அனுப்பி ஒத்த கருத்துள்ளவர்களோடு நாம் தொடர்ந்து விவாதித்து இந்தியா முழுவதும் எடுத்து சொல்வோம் என்ற தன்னுடைய விருப்பத்தையும் மனோரஞ்சன் பாப்பரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அருமை தோழர்களே, இடையிலே திராவிட குறுக்கீடுகள், பதவி பஞ்சாங்கங்கள் எது வந்தாலும் தமிழ் தேசியம் அதனுடைய அடிநாதமாக தன்னுடைய உரிமை குரலை என்றைக்கும் விட்டது கிடையாது.
சில ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை சந்தித்த ஒரு விவாதத்திலே சந்தித்த இந்திய அரசனுடைய உளவுத்துறை அதிகாரி சொன்னார், இந்திய அரசனுடைய இராணுவ உளவுத்துறை அதிகாரி அவர் சொன்னார், நாங்கள் உங்களை விட உங்களுடைய மொழியை பார்த்து தான் அச்சப்படுகிறோம். யுவர் லாங்குவேஜ் இஸ் செல்ஃப் எ சோஷியல் ஃபோர்ஸ் என்று சொன்னார். இந்த மொழி, உங்களுடைய மொழி இருக்கிறதே, வேறு எந்த மொழியையும் விட இது சமூகத்தை இயக்கி தள்ளி கொண்டிருக்கிற ஒரு ஆற்றல், ஒரு கடவுள் போல. இதற்கு ஒரு உருவம் கிடையாது. ஆனால் இந்த மொழி, இந்த இனத்தில் எவனாவது தூங்கினால் அவனை தூங்க விடாமல் தட்டி எழுப்பக்கூடிய ஆற்றல் அந்த மொழிக்கு உண்டு. அதனால்தான் நம்மை கண்டு அச்சப்படுகிறார்கள், நம்மை சந்தேக பட்டியலில் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவோடு நாம் இணைந்திருப்பது என்பது ஒரு தற்செயலான நிகழ்ச்சி, இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஆக்சிடென்ட். நம்முடைய விருப்பம் அல்ல, நம்முடைய விருப்பத்தை எவனும் கேட்டதும் கிடையாது. சரி, ஒரு வரலாற்றில் நிகழ்ந்து விட்டது. நிகழ்ந்து விட்டதற்கு பிறகு ஒரு சமநிலை வந்துவிட்டால் தொடர்ந்து போகலாம். எவ்வளவு தூரம் போகிறதோ அவ்வளோ தூரம் போகலாம். ஆனால் ஆரியத்தினுடைய அரசியல் கட்டமைப்பாக இந்தியா இருக்கிறது என்பதனாலே தான் ஆரியத்தினுடைய இயல்பான குணம், இது இன்பான் நேச்சர், இட்ஸ் அன் இன்பான் நேச்சர் ஆஃப் ஆரியனிசம். அது ஒரு சில இனங்களுக்கு சில தன்மையான இயல்பான தன்மைகள் இருக்கும். இந்த ஆரிய இனம், அதனுடைய மொழி சமஸ்கிருதம், சேர்ந்தாரை கொல்லி, சேர்ந்தாரை வளப்படுத்துவதல்ல, சேர்ந்தவர்களை உயர்த்தி விடுவதல்ல. அதனுடைய இயல்பே அதுதான். ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியிலே சொல்வதல்ல, ஒரு நிதானமாக ஆரிய இனத்தினுடைய செயல்பாட்டை ஆராய்ந்து பார்த்தால் எவரும் அந்த முடிவுக்குத்தான் வருவார்கள். அந்த ஆரிய இனத்தின் நவீன கால வடிவமாக இந்தியா என்ற கட்டமைப்பு இருக்கிறது. அந்த இந்தியா என்ற கட்டமைப்பை ஒரு சட்ட வழியில் நிலைப்படுத்தி கொடுப்பது இந்த இந்திய அரசமைப்பு சட்டம். எனவே அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒரு அடித்தளத்திலிருந்து குறுக்கீடு செய்யாமல், அதை மாற்றி அமைக்காமல் இது சமநிலையில் இருக்க முடியாது. குறிப்பாக தமிழர்களுக்கான வாழ்க்கை இதில் உறுதிப்படாது. இந்த அடிப்படை ஒரு அடிப்படையான ஒரு இன இயங்கியல், ஐடென்டிட்டி டைனமிக்ஸ். இது யாரும் சொல்லி வருவதல்ல, இயல்பாக வருவது. அந்த அடிப்படையில் தான் அந்த இயல்பை மீட்பதற்கான முயற்சியாக இந்த கூட்டரசு கோட்பாடு மாநாட்டை நாம் வைத்திருக்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி என்று பல பேர் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட, கூட்டாட்சி என்று இதை செய்தவர்களிலே சில பேர் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட, இது கூட்டாட்சி அல்ல, இது கூட்டரசு அல்ல. இது கூட்டாட்சி இல்லை என்று யாரிடமும் போய் கேட்க வேண்டியதில்லை. அம்பேத்கரே சொல்லுகிறார். இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றி விவாதம் வருகிற போது அவனுக்கு முன்னால் இருந்தது என்ன? இந்த கருத்தரங்கில் நம்முடைய மகளிர் ஆயத்தினுடைய பொதுச் செயலாளர் செந்தமிழ் செல்வி சொன்னது போல, அது கட் அண்ட் பேஸ்ட்டு. 1935ஆம் ஆண்டினுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டினுடைய பல்வேறு பிரிவுகள், பெரும்பாலான பிரிவுகள் கட் அண்ட் பேஸ்ட் அப்படியே தான். ராணி என்பதற்கு பதிலாக குடியரசுத் தலைவர் என்று இருக்கும், அவ்வளோதான். அதை யாரும் மறுக்கவில்லை. அதை அரசமைப்பு சட்டத்தில் அவையிலே பேசுகிற போது கூட அம்பேத்கர் சொல்லுகிறார், ஆமாம், நம்முடைய அரசமைப்பு சட்டம் மிக பெரிதும் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை ஒத்திருப்பது என்று அவர் சொல்லுகிறார். அதில் கூட அவன் கூட்டாட்சி என்று சொல்லியிருந்தான், ஃபெடரேஷன் என்று சொன்னான். இதை குறிப்பிட்டு அரசமைப்பு அவையிலே கேட்கிறார்கள், நீங்கள் யூனியன் ஆஃப் இந்தியா என்று சொல்லுகிறீர்கள், இந்திய ஒன்றியம் என்கிறீர்கள். இப்போ இந்த இந்திய ஒன்றியம், அந்த ஒன்றியம்னு சொல்லிட்டாலே ஆகப்பெரிய புரட்சி பண்ணிட்டார் ஸ்டாலின் கைத்தட்டிட்டு இருக்கிறான். இந்த ஒன்றியம்ங்கிறது ஒன்றுக்கு ஆகாது. இதை அரசமைப்பு சட்டத்தின் அவையிலேயே பேசுகிறார்கள். நீங்கள் சோவியத் ஒன்றியம் என்று சொன்னான் என்றால் அவன் கான்ஃபெடரேஷனை சொன்னான். அங்கே இருக்கிற ஒவ்வொரு குடியரசும் பிரிந்து போகிற உரிமையோடு இருந்தது.
ஒவ்வொரு குடியரசுக்கும் அதில் இருந்த பல்வேறு முக்கியமான குடியரசுகளுக்கு சோவியத் ஒன்றியத்தின் சார்பில் ஐநாவிலே பிரதிநிதிகள் இருப்பார்கள். பைலோரஷியாவின் பெயரில் அசர்பைஜான் சார்பில் இன்னொரு பிரதிநிதி ஐநாவில் இருப்பார். அப்படி எந்த நாட்டில் இருந்தது கிடையாது. அந்த நாட்டிலே கூட ஒரு கட்சியை வைத்து ஒரு மொழியை திணித்ததுனால 90களில் அந்த நாடு பிரிந்தது. ஆனால் இங்கே ஒன்றியம் என்ற பெயராலே அதை வைக்கிற போது கேள்வி கேட்டார்கள், ஏன் கூட்டரசு என்று சொல்லக்கூடாது, ஃபெடரேஷன் என்று அதை அமைக்கக்கூடாது என்று கேட்டபோது வரைவு குழுவினுடைய தலைவர் அம்பேத்கர் சொன்னார், நீங்கள் அம்பேத்கரை பொறுத்தளவில் மிக தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சமூக நீதிக்கு நின்றவர், தொழிலாளர் உரிமைக்காக குரல் கொடுத்தவர். ஆனால் அரசமைப்பு சட்டம் என்று வருகிற போது நேருவை விட மைய அதிகார குவிப்புவாதி அவர். மனிதர்கள் கலப்படமானவர்கள் தான். நம்ம ஒரே அப்படி ஸ்ட்ரைட் லைனில் நம்ம சினிமா வில்லன் கதாநாயகம் மாதிரிலாம் கிடையாது. அப்படி மொத்தமாக வில்லனாக இருப்பார், மொத்தமாக கதாநாயகம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய கருத்துகள் மொழி வழி மாநிலத்தையே எதிர்த்தவர் அம்பேத்கர். இன்னும் சொல்ல போனால் மொழி வழி மாநிலம் தவிர்க்க முடியாது என்று வந்த பிறகு அப்படி அமைத்தாலும் அமைத்துக் கொள்ளுங்கள், எந்த மாநிலத்திலும் ஆட்சி மொழியாக இந்தியா இருக்கட்டும் என்று சொன்னவர். அம்பேத்கர் வால்யூம்ஸை படிச்சு பாருங்க, தெரியும். அவர் சொன்னார், ஏன் ஒன்றியம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், இது அமெரிக்காவை போலவோ கனடாவை போலவோ சுவிட்சர்லாந்தை போலவோ இன்னும் ஏன் ஆஸ்திரேலியாவை போலவோ இது ஒரு கூட்டரசு அல்ல. இட்ஸ் நாட் அ ஃபெடரேஷன். ஃபெடரேஷன் என்பதனுடைய சொல்லாடல் எப்படி? ஃபோடஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து ஃபெடரேட், ஃபெடரேஷன் என்பது ஆங்கில சொற்கள் வருகிறது. இந்த ஃபோடஸ் என்பதனுடைய பொருள் என்ன? தனித்தனியாக இருந்தவர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் சேர்பவர்கள், கூட்டு சேர்பவர்கள், அவர்கள் தான் ஃபோடஸ். அந்த செயலுக்கு பேர் தான் ஃபோடஸ் என்று பெயர். ஒன்றிணைவது, ஒன்று கூடுவது, அதனுடைய அடியாகத்தான் ஃபெடரேஷன், ஃபெடரேட்டிங் என்பது வந்தது. அந்த அடிப்படையில் அம்பேத்கர் விளக்கினார் அரசமைப்பு அவையில், இது அமெரிக்காவை போல தனித்தனி நாடுகளாக இருந்து விடுதலைக்காக ஒன்று சேர்ந்து ஐக்கியப்பட்ட பல நாடுகளின் கூட்டமைப்பு அல்ல. நீங்கள் அமெரிக்கா என்பது என்ன? அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்று சொல்வார். அப்படியான ஒன்று அல்ல. சுவிட்சர்லாந்து போன்றதும் கிடையாது. இந்த கனடாவை போலவோ ஆஸ்திரேலியாவை போலவோ இதை சொல்ல முடியாது. இது கூட்டரசு தோற்றம் உள்ள சாரத்தில் ஒற்றையாட்சி தான் என்பதை அம்பேத்கரே ஒத்துக்கொள்கிறார். இட்ஸ் an unitary government with some federal features, அவ்வளவுதான். இது பின்னாலே கேசி வியரும் சொல்கிறார், சட்ட வல்லுநர். எனவே இது கூட்டாட்சி என்று சொல்வது ஒரு பழக்கத்தின் காரணமாக சொல்லுகிறோமே தவிர, இது அமைகிற போது சில அதிகார பகிர்வுகள் மேலோட்டமாக சொல்லிவிட்டு மாநிலங்களுக்கு இந்த அதிகாரம், இந்த ஒன்றிய அரசிற்கு இந்த அதிகாரம், கொஞ்சம் நேரம் நிறுத்தலாம். அதை இந்த ஃபோட்டோவோட நிறுத்திங்க. எனக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இது பேசுகிறது ஒரு தொலைதாக இருக்குது, ஒரு கவன சிதறலாக இருக்குது. நீங்கள் எந்த கூட்டாட்சியில் எப்படி இருக்குன்னா, அதில் உறுப்புகள், அது ஃபெடரல் கவர்மெண்ட், கூட்டரசு, கூட்டாட்சி அரசு என்பது ஒன்று இருக்கும், கீழே மாநில அரசு என்று இருக்கும். இந்த ரெண்டுக்குமான அதிகார பகிர்வு இருக்கும் அந்த சட்டத்தில். அந்த பகிரப்பட்ட அதிகாரத்திற்குள்ளாக இந்த ரெண்டு உறுப்புகளுக்கும் இடையில் இறையாண்மை இருக்கும். as far as their powers are concerned, they are sovereign என்று தான் சொல்லுவான். ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரத்தை பொறுத்தளவில் கூட்டாட்சி அரசு தலையிட முடியாது. எந்த இடத்துலையும் சரிதான். ஒரு அதிகாரத்தை பிரித்து மாநிலத்துக்கு என்னென்ன அதிகாரம் என்று பட்டியல் போட்டான்னா அந்த அதிகாரத்திற்குள் கூட்டாட்சி அரசு தலையிட முடியாது. அந்த எல்லையை பொறுத்தளவில், அந்த அதிகார எல்லையை பொறுத்தளவில் அந்த உறுப்பு, அந்த மாநிலம் என்ற உறுப்பு இறையாண்மை உள்ளது. தேர் சாவரின் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. அதே போல ஒன்றிய அந்த கூட்டாட்சி அரசுக்குள்ளே மாநில அரசாங்கம் தலையிட முடியாது.
எங்கேயுமே இல்லாமல் இந்திய அரசில் என்ன வச்சிருக்கிறான்னா ரெண்டு பிரச்சனையும் வச்சிருக்கிறான். ஒன்று, மாநிலங்களுக்கென்று பிரித்து அளிக்கப்பட்ட அதிகாரத்தில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நாடாளுமன்றம் கருதினால் அந்த சட்டமன்றத்தையும் அந்த மாநில அரசாங்கத்தையே கேட்காமல் அந்த மாநிலம் பொறுத்த சட்டத்தை பார்லிமெண்ட் ஏற்றிக்கொள்ளலாம். அது ஆட்சி கலைத்ததற்கு பிறகு இல்லை. இப்படி ஒரு ஆட்சி இருக்கிற போது, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருக்க போது, செயலில் இருக்கிற போது, இந்திய ஆட்சி ஒன்றிய ஆட்சின்னு சொல்கிறால, அந்த ஒன்றிய ஆட்சி தான் விரும்புகிற சட்டத்தை தேச பாதுகாப்பு, தேச நலன் கருதி, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த நேஷன் என்று சொல்லிவிட்டால் நாடாளுமன்றம் சட்டம் ஏற்றிக் கொள்ளலாம். அது மாநில அரசாங்கத்தினுடைய பட்டியலில் இருந்தாலும் கூட சரிதான் என்று அதில் ஒரு உறுப்பு வச்சிருக்கிறான் 249. அதற்கு பிறகு 251 வைத்திருக்கிறான். அதில் என்ன சொல்கிறான்? 2 உறுப்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரம் பற்றிய பிரச்சனை, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சென்டர் இருக்கிறான், ஸ்டேட் அண்ட் யூனியனுங்கிறான். நம்மளும் பழக்கத்தில் என்னென்னா மத்திய அரசுங்கிறோம். அவன் NT ராமராவ் தான் தெலுங்கு தேசம் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னார், நீ மத்திய நான் விளிம்பான்னு கேட்டார். யூ ஆர் சென்டர், ஐ எம் பெரிஃபெரியா என்று கேட்டார். மத்தின்னு சொல்கிறதே தப்பு. இது அவர் சென்டர்னு சொல்லிட்டாலே நம்ம ஒதுக்கணும்னு அர்த்தம். அப்படி ஒரு மன கட்டமைப்பே உருவாக்குறான். இப்போ நம்ம ஊரில் பசங்களுக்கு நீங்கள் தமிழ்நாடு படம் வரைங்கன்னு சொன்னால் இந்தியாவை வரைஞ்சிட்டு அதில் தமிழ்நாடை வரைவான். ஏன்னா இந்தியா எப்போது இருந்தது அதனுடைய பிரிவாகத்தான் தமிழ்நாடு இருந்தது என்ற ஒரு உளவியலை நம்முடைய பாடத்திட்டத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறான். இந்தியாவுடைய தமிழ்நாடு இந்தியாவுடைய பிரிவாக இருந்ததே கிடையாது. அதெல்லாம் பின்னால் துப்பாக்கி முனையில் சேர்க்கப்படுது. ஆனால் அந்த உளவியலே வராமல் பார்த்துக்கொள்வோம். அதுபோல் அது மத்திய அரசு, இது மாநில அரசு, இது மேலே இருக்கிற அரசு, இது கீழே இருக்கிற அரசு என்ற உளவியலை உருவாக்குவது. அந்த சட்டத்திலே ஒன்றியம்னு சொல்லிவிட்டால் கூட நடைமுறையில் சென்ட்ரல் ஆக்டும்பா, சென்ட்ரல் எக்ஸைஸ்ன்னுவான். வெவ்வேறு சட்டங்கள் வழியாக யூனியன் எக்ஸைஸ்ன்னு சொல்லணும், சொல்ல மாட்டான். சென்ட்ரல் எக்ஸைஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி தான் சொல்லுவான். இப்போ அந்த முறையில் இந்த ஒன்றிய அரசனுடைய அதிகாரம் என்று வரையறுத்து மாநில அரசுக்கான அதிகாரம் குறுக்கப்பட்ட இடத்துல கூட அவன் நிர்வாக அதிகாரம் என்று பிரிக்கிற அந்த 251 என்ன சொல்கிறான்னா, சில ஆணைகளை ஒன்றிய அரசாங்கம் மாநிலங்களுக்கு பிறப்பிக்கலாம். அந்த ஆணைகளை மாநில அரசாங்கம் கடைபிடித்து ஆகணும். இப்போ நீங்கள் மாநிலத்திற்குன்னு அதிகாரம் கொடுத்துட்டா அந்த மாநிலம் தொடர்பான செய்தியிலே, மாநில அதிகாரம் தொடர்பான செய்தியிலே கூட இந்திய அரசு ஒரு ஆணை பிறப்பித்தால் அந்த மாநில அரசு செயல்படுத்தி ஆகணும். அப்படி செயல்படுத்தலைன்னா என்ன? 365 அடுத்த அதிலே வச்சுட்டான். அப்படி ஒரு ஆணையை செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் 365 படி மாநில அரசாங்கத்தை கலைக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் பவர் என்பதற்குள்ளேயே அதை கொண்டுட்டான். நிர்வாக அதிகாரம் என்ற வகையிலே அதை கொண்டுட்டான். அதை தவிர 356 ஒன்று வச்சிருக்கிறான். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைப்பது என்று 356 வச்சிருக்கிறான். அப்படியானால் ஒரு தெளிவாக ஒரு மாநில அதிகாரம் என்று வரையறுக்கப்பட்டதற்குள்ளேயே இந்திய அரசு தலையிடக்கூடிய வாய்ப்பு இருக்குமானால் அது ஒரு ஸ்பெல்லிங்கில் கூட கூட்டாட்சின்னு சொல்ல முடியாது. எவனும் சொல்ல மாட்டான், அறிவுள்ளவன் எவனும் சொல்ல மாட்டான். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர் கேன் ப்ரிவைல் ஆன் த ஸ்டேட் என்று சொன்னால் இட்ஸ் a சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம். அது எப்படி ஃபெடரல் சிஸ்டமாக இருக்க முடியும்? எனவே இந்த இந்திய அரசமைப்பு சட்டமே ஒற்றையாட்சி சட்டம் தான். அதனால தான் இன்றைக்கி மோடியால் பெரிய சட்ட திருத்தங்களே கொண்டு வந்துடாமல் எல்லாவற்றையும் நிர்வாக உத்தரவு போலவே செய்ய முடியுது. மிக அடிப்படையானதுங்க இந்த இறையாண்மைன்னு சொல்கிறோம்ல, சோவரின்டி. மன்னராட்சி காலத்தில் யார்கிட்ட இருந்துச்சு? அது அரசர்கிட்ட இருந்துச்சு. மக்களாட்சி காலத்தில் யார் சாவரின் பவர், யார் இறையாண்மை அதிகாரம் உள்ளவர்? மக்கள் தான். மக்களிடமிருந்து தான் அதிகாரம் பிறக்கிறது. ஏற்கனவே அரசர்கள் இருக்கும் போது அரசரிடமிருந்து அதிகாரம் பிறந்தது. அப்போது மக்களுக்கு பேர் என்ன? சப்ஜெக்ட்ஸ், குடிகள், குடிப்படைகள். தே ஆர் சப்ஜெக்ட்ஸ். ஒரு மன்னராட்சி நடக்கிறது அல்லது பிரிட்டிஷ் ஆட்சி நடக்கிறது என்றால் நமக்கு பேர் என்ன? சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. ஆனால் ஒரு ஜனநாயகம் வந்ததற்கு பிறகு we are citizens, நாம் குடிமக்கள். குடிமக்கள் என்பவர்கள் இறையாண்மை பெற்றவர்கள் இருந்தால்தான் குடிமக்கள். இறையாண்மை இல்லாதவர்கள் குடிமக்கள் அல்ல. ஆனால் தமிழர்கள், இப்போ நீங்கள் ஒரு மக்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மக்கள்னு யார் இருக்கிறா? கை கால் முளைச்சவன்லாம் மக்களா? அப்படி கிடையாது.
மக்கள் என்பவர்கள் மொழியால் ஆனவர்கள். யா பீப்புள், நீ டிக்ஷனரியை போய் பாரு. யா பீப்புள் என்ன சொன்ன என்ன அர்த்தம்? ஒரு மொழி, ஒரு வரலாறு, ஒரு பண்பாடு கொண்டு நீண்ட காலமாக வாழக்கூடிய மக்களுக்கு பேர் தான் யா பீப்புள்னு பேர். ஒரு நேஷனாலிட்டிக்கு பேர் தான் யா பீப்புள். ஒரு தேசிய இனத்திற்கு பேர் தான் யா ஒரு மக்கள் என்று பேர். அப்படியானால் இப்போ நீங்கள் இந்திய அரசியலமைப்பு இடத்துல என்ன வச்சிருக்கிறான்? இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு வச்சிருக்கான். இந்தியா அதாவது பாரதம் என்பது மாநிலங்களில் ஒன்றியம்னு ஒரு மொழிபெயர்த்துட்டான். நீங்கள் ஒரே நாள் நம்ம தமிழில் ரெண்டும் ஒரே தாங்க மொழிபெயர்க்கிறான். ஆனால் எப்படி தான் இப்படி ஒரு யோசனை வருதுன்னு தெரியல. நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்னு மொழிபெயர்க்கிறான். இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டா அது மாநிலங்களில் ஒன்றியங்கிறான். எப்படி பண்ண முடியும்? அது ஸ்டேட்டுன்னா அரசு தானே, கூட்ட அரசுன்னு அதனால தான் சொல்கிறோம். நம்ம அரசுகளின் கூட்டமைப்பு இது. இது ஏதோ நிர்வாக அலகு கிடையாது. ஒரு மாநிலம் என்பது ஒரு தேசிய இன தாயகம், ஒரு மொழி பேசுகிற தேசிய இன தாயகம். இது இந்தியாவுக்கு மூத்தது தமிழ்நாடு. இந்தியா என்பது இப்போ வந்தது, தமிழ்நாடு பழையது. இந்தியாவின் பகுதியாக தமிழ்நாடு. இதெல்லாம் கதையெல்லாம் பேசாத. இப்போது இரும்பு நாகரிகம் விட்டுன்னு சொன்னால், இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி திருநெல்வேலியில் பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவர் உடனே ராகுல் காந்தி பழமை வாய்ந்த இந்திய பாரம்பரியத்தின் ஒரு முக்கியமான கூறு கண்டெடுக்கப்படுதுங்களா. எதுக்கு உனக்கு இந்தியாவோட எங்கே இருந்துச்சு? திருநெல்வேலிக்கு இந்தியாவுக்கு என்னங்க சம்பந்தம்? சிவகலையினுடைய அகழ்வாயுக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ இந்தியான்னு ஒன்று இருந்து எவனுக்கும் தெரியாது. ஆனால் பல அரசுகளின் கீழே ஆட்சி டெரிட்டரியாக பிரிந்திருந்த காலத்தில், ஒரு ஆட்சி பகுதியாக பிரிந்திருந்த காலம், சோழ அரசு, சேர அரசு பிரிந்த காலத்திலேயே இது தமிழ்நாடு. இந்த சமூக அறிவியலை புரிஞ்சுக்கணும். உலகத்தில் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் தொழில் புரட்சிக்கு பிறகுதான் தேசிய இனத்தை கண்டெடுத்தார்கள், தேசம் என்பதை கண்டெடுத்தார்கள். அச்சு எந்திரம் வந்ததற்கு பிறகுதான் பழைய இலக்கியங்களெல்லாம் அச்சில் வந்தது, அவர்கள் ஒன்றானார்கள். இந்த கதையெல்லாம் மற்றவனுக்கு வச்சுக்க. தமிழ்நாட்டை பொறுத்தல், தமிழர்களை பொறுத்தளவில் எப்போதுமே இது தமிழ்நாடு தான், எப்போதுமே இது தமிழினம் தான். பரிபாடல்ல சொல்றான். அப்ப என்ன பிரஸ் இருந்துச்சா? அச்சு எந்திரம் இருந்துச்சா? அந்த 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 சமாச்சாரம்லாம் அங்கே வச்சுக்க. தமிழ்நாடுக்கு அது செல்லாது. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய தொழில் புரட்சிக்கு பிறகுதான் தேசத்தை சந்தையிலே கண்டெடுத்தார்கள் என்று நீங்கள் கம்யூனிஸ்டுகள் சொன்னீங்கன்னா, இந்த சந்தை என்பது வருவதற்கு முன்னால், இப்போது இருக்கிற இந்த முதலாளிய சந்தை என்பது வருவதற்கு முன்னால் தமிழ் இனம், தமிழ் தேசம், அவனுக்கெல்லாம் மொழிபெயர் தேயம் என்று தெளிவானவன் தமிழர்கள். ஒன்ன மாதிரியான அந்த சின்ன எல்கேஜி பசங்க இல்லை தமிழர்கள். நீ அதை வச்சுக்கிட்டு அதை தேசம்னு சொன்னால் அதுதான் அரசமைப்பு சட்டப்படி நடந்துக்கிறது. தமிழ் தேசம்னு சொல்லிட்டா அது பிரிவினைவாதம், பிராந்தியவாதம், சட்ட விரோதம் எல்லாம் பேசுகிறான். இப்போ இன்னொன்று வச்சிருக்கிறான். இப்போ நீங்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மக்கள் என்பவர்கள் மொழியால் ஆனவர்கள். அந்த மொழியினுடைய தாயகத்தில் அவர்கள் நீண்ட காலம் வாழுகிறவர்கள். இது மாநிலம் அல்ல, இனத்தாயகம். இந்தியா ஒரு தேசம் அல்ல, ஆனால் நான் ஒரு தேசம். இந்தியா ஒரு தேசம் அல்ல, நான் ஒரு தேசம். ஏனென்றால் இது இனத்தினுடைய தாயகம். இது நேஷனல் ஹோம்லேண்ட். தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு வரலாற்று புகழ் வாய்ந்த, வரலாற்று வழியில் வந்த நம்முடைய இட்ஸ் நாட் லேண்ட், இட்ஸ் அ ஹோம்லேண்ட். இது ஒரு நிலம் அல்ல, இது ஒரு துண்டு நிலம் அல்ல, இது ஒரு தாய் நிலம், இது ஒரு தாய் நாடு. எனவே இதனுடைய மொழியை, இதனுடைய தாயகத்தை எங்கே உத்தரவாதப்படுத்துகிறானோ, உறுதிப்படுத்துகிறானோ, அங்கே தான் கூட்டாட்சி இருக்கிறது என்று பொருள். இந்த ரெண்டையும் அடிச்சுங்க. இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக தமிழர்களுடைய மொழி இல்லை. அப்படியானால் இந்தியா என்னுடையது இல்லை. அடுத்தது என்ன வர்றான்? இது நீண்ட காலமாக இதுதான் தமிழ் நிலம், தமிழ் கூறும் நல்லுலகம், தமிழ்நாடு, தமிழகம் என்று பல பெயராலே அழைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு தாயகம். இந்த தாயகத்தை எப்படி வேண்டுமானாலும் கூறு போடலாம். ரெண்டாக பிரிக்கலாம், மூன்றாக பிரிக்கலாம், நாலாக பிரிக்கலாம், ஒன்றிய பிரதேசமாக மாற்றலாம், அல்லது இந்த மாநிலமே இல்லாமல் வேறு வேறு மாநிலத்தோடு இணைத்து விடலாம். எல்லாவற்றையும் ஆர்டிகிள் 3
அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 3ல் சொல்கிறான், நாடாளுமன்றம் நினைத்தால் ஒரு மாநிலத்தை 2ஆக 3ஆக பிரிக்கலாம், அந்த மாநிலத்தினுடைய பெயரை மாற்றலாம், அல்லது அந்த மாநிலமே இல்லாமல் மற்ற மாநிலத்தோடு இணைத்தல். எல்லா வார்த்தையும் இருக்குது, நான் சொல்கிறேன் கேட்டுங்க. நீங்கள் ஆர்டிகிள் 3 போய் படிச்சுப்பார். வளைக்கலாம், திரிக்கலாம், உடைக்கலாம், எல்லாம் வச்சுருக்கலாம். அதில் அதுதானே காஷ்மீரில் நடந்தது. இந்த சட்டமன்றத்தை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியானால் உன்னுடைய மொழி ஆட்சி மொழி இல்லை, உன்னுடைய தாயகத்திற்கு உத்தரவாதம் கிடையாது, உன்னுடைய அதிகாரம் என்று அவன் கொடுத்திருப்பதிலே அவன் தலையிடுவான், அவன் உத்தரவு போட்டால் நீ செயல்படுத்தியாக வேண்டும். அதில் என்ன அளவுக்கு போயிட்டான்? இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி. இப்போ நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சண்டை நடந்துச்சுன்னா, ரொம்ப பரிதாபமாக நம்முடைய கோயம்புத்தூரை சேர்ந்த ராமலிங்கம் செட்டியார் என்பவர் அது அரசியலமைப்பு சட்ட உறுப்பினர், பின்னாடி 52 அன்னபோஸ்டா கூட காங்கிரஸ் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. நீங்கள் அரசியலமைப்பு அவையில் அந்த அவையில் நடந்த விவாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டி.ஏ. ராமலிங்கம் செட்டியார் கதறுகிறார். நான் டெல்லியில் இந்த விவாதத்திற்காக நான் டெல்லியில் வந்து இறங்குகிறேன், ஒரு அந்நிய நாட்டில் இருப்பது போல நான் உணர்கிறேன், என்னையும் அவர்கள் அப்படித்தான் கருதுகிறார்கள், காந்தி சொல்லிவிட்டார் என்பதற்காக இந்தியாவை ஒரு தேசமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், மற்றபடி எனக்கும் இதற்கு சம்பந்தம் கிடையாது எழுதுகிறார். அந்த அவையில் பேசுகிறார். நீங்கள் பேசுகிற மொழியும் என்னுடைய பேசுகிற மொழியும் வேறு வேறு. இன்னும் சொல்ல போனால் இதை ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்று துடிக்கிறீர்களே, அதைவிட மிகப்பெரிய இந்த இலக்கிய வளமும் ஆட்சி சொல் வளமும் கொண்டிருப்பது நீங்கள். எங்களுக்கு ஒரு ஆட்சியை நிர்வாகம் பண்ணி ரொம்ப காலம் நடத்திட்டு இருக்கிறவங்க நாங்கள். இங்கே தான் வாரியம்னு சொல்லிருக்குது. இந்த இவெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வாரியம் இப்படி ஆட்சி சொல் என்பது எங்களிடம் இருக்கிறது. உங்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்கிட்ட கிடையாது. வளமான மொழி எங்களுடைய மொழி. ஆனால் காந்தி சொன்னார், காந்தி சுடப்பட்ட அந்த உணர்ச்சியான நேரம் அது. காந்தி சொன்னார் என்பதற்காக இந்தியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இவ்வளவு சித்திரவதை செய்திகளே நான் பேசுகிறேன். அவன் என்னன்னா சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட ஹிந்தின்னு வேற பேசுகிறான், ஹிந்தி நம்பர் தான் வேணும்னு பேசுகிறான். அவ்வளவு தொந்தரவு. நீங்கள் அவர் ராமலிங்க செட்டியார் பேசுகிறத கேட்டிங்கன்னா ரத்த கண்ணீர் தான் வரும். போய் ஒரு அடிமை சிக்கிக்கிட்டு கதறுவான் பாருங்க, அந்த கதறல் தான் டி.ஆர். ராமலிங்கத்தினுடைய பேச்சு. இவர்கள் சமரசமாக இங்கிலீஷ் இருந்துட்டு போட்டுன்னு கேட்டாங்க. அதில் தான் 15 ஆண்டுக்கு வச்சுக்கேன்னா 1965 வரையும் ஹிந்தி இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட் ஷால் பி தி அஃபிஷியல் லாங்குவேஜ். இங்கிலீஷ் வில் கண்டினியூ அஸ் அசோசியேட்டட் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஒரு இணையாட்சி மொழியாக 15 ஆண்டுகளுக்கு நீடிக்கும், அவ்வளோதான். அதன் பிறகு அந்த போராட்டம் 65 போராட்டத்துக்கு பிறகு நீடிச்சுக்கிட்டே இருக்கிறான். எந்த காலத்திலும் தமிழ் ஆட்சி மொழி கிடையாது. நம்ம அதை எதிர்த்து போராடிய இந்த திராவிடம் என்ன ஆயிடுச்சு? ராஜாஜி சொன்னது எவனும் சொல்கிறான், ஹிந்தி எவர் நெவர், இங்கிலீஷ் எவர் தான். ஹிந்தி எப்போதும் வேண்டாம், இங்கிலீஷ் எப்போதும் இருக்கட்டும், தமிழ் எப்போயும் வர வேண்டாம். 2 பேருக்கும் அதுதான். இப்போ இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கிறது. அப்படியானால் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக என்னுடைய மொழி இல்லை. என்னுடைய தாயகத்தை அவன் பிரித்து கூறு போடலாம். என்னுடைய தாயகம் இந்தி மாநிலம், அவன் மாநிலம்னு இருந்தால் கூட அவன் ஆளுகிறவன், அவன் ஆளுகிற இனம். அவனுக்குன்னு 2 ஆட்சி இருக்குது. மாநிலத்திலையும் ஆட்சி இருக்குது, டெல்லியிலையும் ஆட்சி இருக்குது அவனுக்கு. நமக்கு இங்கே ஆட்சி இல்லை. இப்போ இந்த நிலைமையை புரிஞ்சு கொள்ளணும். அதனால் ஜிஎஸ்டி இங்கே பறிக்கிறான்னு சொன்னால் இன்னொரு முதலமைச்சருக்கு குரல் கொடுக்க மாட்டான். ஏன்? அவன் பயனாளி. ஹிந்தி மாநிலத்தில் இருக்க 10 மாநிலத்துக்காரன் பயனாளி. இங்கிருந்து போகக்கூடிய பணம் அவனுக்கு போகிறது. நீட்டை அவன் எதிர்க்க மாட்டான். இந்த சீட்டெல்லாம் அவனுக்கு போகுது. அவன் தானே வாங்கிட்டு இருக்கான், இந்திக்காரன் தானே. நீட்டை அவன் எதிர்க்க மாட்டான். எல்லா மாநில முதலமைச்சர்களும் போட்டு கூட்டாஞ்சோறு ஆக்கிறது பாருங்க, ஆகாது. அவனும் நாமும் வெவ்வேறு திசையில் இருப்பவர்கள். நீ பேசிப்பாரு. இங்கே சமஸ்கிருத வாரத்தை எதிர்த்து தமிழ் தேசிய பேரியக்கம் சமஸ்கிருத எதிர்ப்பு வாரம் நடத்தினோம். அதில் கலந்து கொண்ட நண்பர்களே கூட பக்கத்தில் கேரளாவில் கொஞ்சம் பேசி பார்ப்போமே, வரமாட்டான். ஏன்? சமஸ்கிருதத்தை நீக்கிட்டா அது தமிழ், கேரளா. அவன் எப்படி வருவான்? வரமாட்டான். எனவே இந்த சமஸ்கிருதத்தை எதிர்ப்பதற்கு எவனும் வரமாட்டான், நம்ம தான். ஹிந்தி எதிர்ப்பது என்பது எவனும் வரமாட்டான், நம்ம தான் வருவோம். கொஞ்சம் பேர் பேச பங்களா இவங்கெல்லாம் கொஞ்சம் இப்போ ஏற்றுட்டு இருக்கிறாங்க. இது என்ன காரணம் என்றால், இந்த நிலை என்பது ஒரு வித்தியாசமான நிலை. இது நம்முடைய தொடர்ச்சியான வரலாறு. ஆரியத்தோடு மோதி மோதி நம்முடைய உரிமையை நிலைநாட்டிய வரலாறு. அந்த அடிப்படையில் தான்
நாம் இன்றைக்கு இருக்கிற சூழலில் ஒரு சமநிலை மன்றமாக நாடாளுமன்றத்தை மாற்றுவது, சம அதிகாரம் உள்ளதாக ஒன்றியத்தை மாற்றுவது, இந்த கூட்டரசை மாற்றுவது என்ற வகையில் வந்தால், ஏற்கனவே நீ சொன்னது தான், கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். சுதந்திரத்தை போராட்ட காலத்தில் அவர்கள் சொன்னது தான், காங்கிரஸ் கட்சி சொன்னது தான், காந்தி திரும்ப திரும்ப சொன்னார். 46 வரையிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தீர்மானம் அதுதான். என்ன தீர்மானம்? நீங்கள் தனித்தனியாக இருந்த நாடுகள் துப்பாக்கி முனையில் ஒருங்கிணைக்கப்பட்டு பிரிட்டிஷ் இந்தியாவாக மாறியது. அப்படியே அது விடுதலை பெற போகிறோம். விடுதலை பெறுகிற போது ஏற்கனவே மொழி அடிப்படையில் இருந்த தாயகங்கள் தனித்தனி நாடுகளாக இருந்தால் என்ன உரிமையும் என்ன அதிகாரமும் என்ன சுயமரியாதையும் இருக்குமோ அதெல்லாம் விடுதலை பெற்ற இந்தியாவில் இருக்கும். பிரிந்து போகிற உரிமையை மட்டும் கேட்காதீர்கள் என்றுதான் காந்தி சொன்னார். அதுதான் 1946 வரையிலும் இவருடைய தீர்மானம். இவர்கள் தீர்மானம் அல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சென்ட்ரல் கமிட்டி தீர்மானம் அதுதான், முஸ்லீம் லீக் தீர்மானமும் அதுதான், அக்காடுதல் இயல்பாகவே ஒரு மாநில உரிமை கட்சி அதுவும் தீர்மானம் அதுதான். அந்த அன்றைக்கு இருந்த அரசமைப்பு அவையில் பின்னாலே பங்கு பெற்ற எல்லா கட்சிகளும் இந்தியாவை ஒரு கூட்டரசாக மாற்றுவதற்கு சம்மதம் தெரிவித்தவர்கள் தான். ஆனால் 2 காரணங்கள். ஒன்று, ஆட்சி அதிகாரம் கைக்கு வருகிறது என்ற நிலையில் இவர்கள் உண்மை முகத்தை காட்டினார்கள். நேருவும் பட்டேலும் மற்றவர்களும் அவருடைய உண்மை முகத்தை காட்டினார்கள். அதிகாரம் கிட்டத்தில் வந்த பிறகு இனிமேல் யாருக்கும் அதிகாரம் கொடுத்து விடக்கூடாது என்ற முடிவுக்கு போனார்கள். இன்னொன்று, அன்றைக்கு பாகிஸ்தான் இந்தியா என்ற 2 நாடுகள் உருவான போது அதை தொடர்ந்து வந்த மத கலவரங்கள், படுகொலைகள், இது ஒரு கொந்தளிப்பான நிலை. அதை ஒட்டி காந்தியார் படுகொலை செய்யப்பட்டது. இந்த மாதிரியான சூழலில் இந்த அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது எதிர்கேள்விகளே இல்லாமல் அது உருவாக்கப்பட்டது. அதை பற்றி அரசமைப்பு அவையில் பேசுகிறார்கள். நாம் இப்படி உணர்ச்சி கொந்தளிப்பான நிலையில் இருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, நாம் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அல்ல. ஒரு 14% மக்களுடைய வாக்குகளை பெற்றுத்தான் நாம் வந்திருக்கிறோம். எனவே நாம் உண்மையான பிரதிநிதிகளும் அல்ல, நம்முடைய இன்றைய மனநிலை உண்மையான மனநிலையும் இல்லை. எனவே எதிர்காலத்தில் அதை திருத்துவதற்கு ஏற்றார் போல இந்த சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று அதிலேயே பேசியிருக்கிறார்கள். அதைத்தான் இப்போது கேட்கிறோம். நீங்கள் இந்த படை பாதுகாப்பு, நாணய அச்சடிப்பு, அனைத்திந்திய தகவல் தொடர்பு, இந்த வெளியுறவிலே கூட ஒரு பகுதி என்பது நம்முடைய மொழி இனத்திற்கு வேண்டும். அதெல்லாம் பிறகு பேசலாம். இந்த மாதிரியான சில அதிகாரங்களை தவிர மற்ற அதிகாரங்கள் அனைத்தும் மாநிலங்களுக்குத்தான் இருக்க வேண்டும். நீ இந்தியாவை பாரத் என்று அழைக்கக்கூடாது, மாநிலம் என்று எங்களை அழைக்கக்கூடாது, எங்களை இனத்தாயகம் என்று அழைக்க வேண்டும், உன்னை இந்திய துணைக்கண்டம் அழைக்க வேண்டும். இந்த பாரத்துக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாரத் என்பதெல்லாம் புராணத்தில் ஐயர் சொல்கிற மந்திரத்தில் இருக்குது. இதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. அதே போல் நம்முடைய மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். இந்த வரி உரிமையெல்லாம் நம்ம இது சில பேருக்கு புதுசாக தெரியும். இப்படி சொன்னால் இன்னும் அதிரடியாக சொல்கிறோம், அப்படிலாம் கிடையாது. வரி விதித்து வசூலிக்கிற முழு அதிகாரமும் தேசிய இன தாயகத்திற்கு வேண்டும். ஏன்னா அது நாம் சொல்லக்கூடிய அதிகார பிரிப்பினுடைய அடிப்படையில் நமக்கான அதிகாரங்கள் தான், நம்முடைய வேலைகள் தான் அதிகம். நாட்டு பாதுகாப்பு அது மாதிரியான சில செய்திகளுக்கு பணம் வேண்டும்னு சொன்னால் 5 ஆண்டுக்கு நீ ஃபைனான்ஸ் கமிஷன் போடுறதில்ல, அதுக்கு பதிலாக உல்டாவா ஃபைனான்ஸ் ஷேரிங் கவுன்சில் போடு, எல்லா மாநிலமும் பேசுவோம். எனக்கு இந்த வருமானம் வருது, அவனுக்கு இந்த வருமானம் வருது, உனக்கு இந்த தேவை இருக்குன்னா ஆளுக்கு இப்போ ஷேர் பண்ணிக்குவோம், முடிச்சுட்டு போயிடுவோம், அவ்வளோதான். ஃபைனான்ஸ் ஷேரிங் கமிட்டி போடு, ஃபைனான்ஸ் கமிஷன்லாம் போடாத. எல்லா வரி வசூலிக்கிற அதிகாரமும் மாநிலத்திற்கு தான் வேண்டும். அப்படிப்பட்ட முறையில் மாற்றி அமைக்கணும். இந்த கங்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று சொல்கிறான் பாருங்கள், இந்த ஒத்திசைவு பட்டியல், அப்படி ஒரு பட்டியலே இருக்கக்கூடாது. அது கூட்டாட்சியே கிடையாது. நன்றி, வணக்கம்.